ஸ்டாலின் சாருக்கு தான் இந்த பதிவு. வணக்கம் ஸ்டாலின் சார், நல்லா இருக்கீங்களா? கன்னியாகுமரியில் நீங்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டேன். உங்ககிட்ட வந்து நான் கலைஞருடைய பையனாக ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் கேட்ட ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னக்கூட்டி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நான் வந்த பிறகு கலைஞருடைய ஆட்சி வந்த பிறகு இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா, அந்த குழுவில் உள்ள அருணா ஜெகதீசன் மேடம்க்கு ஹையர் போஸ்டிங் கொடுத்து அவங்கள பெரிய ஆள் ஆக்கி விட்டது மட்டும்தான் மிச்சம். வேற ஒன்றும் பெருசாக நீங்கள் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த இன்சிடென்ட்ல ஞானராஜ் தூக்கி உள்ளதுக்கு போட்டீங்க. அவனை காலெல்லாம் ஒடிச்சிங்க, எல்லாம் ஓகே தான், வாழ்த்துக்கள். ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த ஒரு சார் இருந்தாரே, யார் அந்த சாருன்னு அவரை என்ன பண்ணீங்க? இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், இப்போ அவருக்கு வந்து நீங்கள் வேட்பாளரை நிறுத்தி அவரை அழகு பார்க்க போறீங்களாமே, எம்எல்ஏவும் அமைச்சராகவும் பண்ண போறீங்களாமே. என்ன சார் இது? கல்வி கடனை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, செஞ்சீங்களா? இல்லையே. அப்புறம் நீட் தேர்வை ரத்து பண்ற சூட்சுமம் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி துணை முதலமைச்சர் சொன்னாரு, செஞ்சீங்களா? 2 வயசு குழந்தைய ஒருத்த பாலியல் வன்கொடுமை பண்றான், அவனை நீங்க உள்ள தூக்கி போடுறீங்க. அவன் போகும்போது ஹாய் ஹாய் சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். அவனை எதுவுமே பண்ணலையே. அப்போ பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிராக விளைக்கப்படுகிற அநீதி, இதெல்லாம் உங்களுக்கு சகஜமாயிடுச்சா சார்? அப்புறம் கரூர்ல பேசும்போது நீங்க சொன்னீங்க, டிஎம்கேல ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் வந்து செந்தில் பாலாஜி, நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே அவரை உள்ள தள்ளிடுவேன், என்னுடைய அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாவே நினைச்சுக்கோங்க மக்களேன்னு சொல்லி சொன்னீங்களே சார். ஆனா அவர் உள்ள போறதுக்கு முந்தி நீங்க அறிவாலயத்துக்குள்ள தள்ளிட்டீங்களாமே. ஓ, அது வந்து மனித புனிதர் ஆக்கிட்டீங்களோ அவரை? ஓகே ஓகே, எங்களுக்கு அது தெரியாம போச்சு இல்ல. அப்புறம் ஏடிஎம்கேல அமைச்சர்கள் எல்லாமே ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சார். ஏடிஎம்கேல உள்ள முக்காவாசி அமைச்சர் இப்ப அறிவாலயத்துக்குள்ள நடமாடுறாங்களே. ஓ, நம்மகிட்ட வந்தா ஊழல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்அப் ஆயிடுவாங்கல்ல சார், புண்ணியவான் ஆயிடுவாங்க, உலக உத்தமர்கள் ஆயிடுவாங்க. ஓஹோ, அது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சே. ஓகே ஓகே. அறிவாலயத்துக்குள்ள எட்டி பார்த்தா எங்க பார்த்தாலும் ஏடிஎம்கே தலையாதான் தெரிஞ்சிட்டு இருக்கு சார். இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. இப்படி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி எங்களுக்கு எதுவுமே செய்யல சார். எங்களுக்கே இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சார் வந்து என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா அது 2 வருஷம் கழிச்சுதான் எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அதெல்லாம் வாங்கியிருப்போம், வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஏடிஎம்கே அமைச்சர்லாம் ஊழல்ல முங்கி முத்த எடுத்துட்டு இப்ப நம்ம கட்சிக்கு வந்தோம்னா அவங்க வந்து ரொம்ப புனிதர் ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த பல்புடுங்கி பல்வீர் சிங்னு ஒரு நாய் இருந்தான் சார். அவனுக்கும் நீங்க மக்களை வந்து ஒவ்வொருத்தர் பல்ல புடுங்கி புடுங்கி அவன் வந்து சித்திரவதை பண்ணவனை நீங்க அவனுக்கும் ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்து அவனே உங்ககிட்ட வச்சுக்கிறீங்க. அஜித் குமார்னு சொல்லி ஒரு காவலாளி, அந்த பையன் என்ன சார் பண்ணான்? ஒரு கோவில்ல காவலாளிய வேலை பார்த்துக்கிற பையன் ஒரு வறுமை விளிம்பு இருக்க ஒரு தாய்க்கு பிள்ளையா பிறந்ததை விட அந்த பையனுக்கு என்ன பாவம் பண்ணான்? ஒரு சீவி முடிச்ச சிங்காரி உன்னை பணக்காரி ஒருத்தி பேச்சை கேட்டுட்டு அந்த பையனை அடிச்சு லாக்கப்ல வச்சே கொண்டுட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவ வந்து வெளியே சுதந்திரமா அலையிறாள சார். அந்த தாய் தானே பிள்ளைய வந்திருக்கா. ஒரு கவர்மெண்ட் ஜாபும் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்தையும் கொடுத்துட்டா அது முடிஞ்சிருமா சார்? அந்த தாயுடைய கண்ணீருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, எப்ப சொல்ல போறீங்க, அதை கொஞ்சம் சொல்லிருங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த விக்னாவையும் அடிச்சே கொண்டுட்டாங்க போலீஸ், அதுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆக்சுவலா எல்லாருமே சொல்றாங்க சார், 30 பேரு உங்களுடைய கவர்மெண்ட் வந்த பிறகு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் போங்க, இந்த மார்ச் 6ஆம் தேதி இந்த ஆகாஷ்ங்கிற பையனை காலை ஒடிச்சு அவனே வந்து பாலத்துல இருந்து கீழே விழுந்துட்டான், பிரிட்ஜில இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி விட்டாங்க அவங்க அதிகாரிகள். மேல இருந்து கீழே விழுந்தவனுக்கு எந்த ஒரு ஸ்கிராய்ப்புமே இருக்காது, சும்மா அந்த முட்டி மட்டும் தான் உடையுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழும்போது இப்போ கோர்ட்டு வந்து சொல்லிட்டாங்க அந்த பையனை அடிச்சுதான் கொண்டிருக்காங்க, எல்லாமே அம்பலமாயிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா அதுவும் நீங்க அந்த பையனை சும்மா அவங்கள வந்து ஜஸ்ட் பணி நீக்கம் பண்றீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சூடுலாம் ஆறினப்புறம் அப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருவீங்க, வேலை பார்த்துடுறாங்க. அப்போ இந்த நிரந்தரமா இந்த பையனை வந்து தாய்க்கு என்ன சார் வழி? அவங்கள ஏன் நீங்க யாருமே வந்து வேலையை விட்டு தூக்க மாட்டேங்க? வேலையை விட்டு தூக்கணுமா இல்லையா? ஒரு பனிஷ்மெண்ட், அவன் சித்திரவதை டெய்லி அனுபவிக்கணும்ல. சாக வரைக்கும் அந்த தாயும் தகப்பனும் பிள்ளைய நினைச்சு சாகுற மாதிரி இந்த சனியங்களும் சாகணுமா இல்லையா? 1 வருஷம் கேஸ் நடக்க வரைக்கும் எங்கேயும் அலைவானுங்க, அப்புறம் சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவீங்களா? என்ன சார் நீங்க எவ்வளவு விஷயத்தான் நீங்களும் பார்ப்பீங்க. ஆனா இது நீங்க வந்து பெரிய மனசு பண்ணி
என்னால அந்த காவல்துறையை ஹேண்டில் பண்ண முடியல, நான் இதை வேற யாருக்காவது கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க ஒதுங்கிருக்கலாம்ல சார், ஏன் சார் அப்படி நீங்க ஒதுங்க மாட்டேன்றீங்க? அப்புறம் இந்த சாத்தாங்குளம் இஷ்யூ, அந்த அப்பாவும் பையனையும் போலீஸ்காரங்க ஈவு இறக்கம் இல்லாம, அதெல்லாம் என்ன சார் ஒரு மனுஷங்க? அவங்கள கொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க? கலைஞரின் மகன் நான் வந்த உடனே ஒரு பக்கத்துல இருந்து சாதிச்சிருவேன்னு சொல்லி சொன்னீங்க சார். என்ன சார் சாதிச்சீங்க? அந்த தாய் வந்து புருஷனையும் இழந்து, பிள்ளையும் இழந்து, அந்த சகோதரிகள் அப்பாவையும் இழந்து, அண்ணனையும் இழந்து, என்ன சார் தம்பியையும் இழந்து, என்ன சார் வாழ்க்கை இது? அப்போ நீங்க அன்னைக்கு சாத்தாங்குளத்துல அவங்க வீடே நீங்க கதின்னு போய் குடியிருந்தீங்களே, இப்ப நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டீங்களா சார்? அப்படிலாம் எதுவுமே எங்களுக்கு செஞ்ச மாதிரியும் தோணலையே சார். இது கண்டிப்பா இதுக்கு எல்லாமே நீங்க பதில் கொடுத்துருக்கணும் இல்லையா? நீங்க எல்லாமே இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க, இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க எனக்கு எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே உள்ள காவல்துறை அதிகாரிகள் யாரும் உங்களுக்கு கட்டுப்படவே இல்லை. நீங்க நல்லவர் தான், உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை. நீங்க பெரிய சாதனை என்ன தெரியுங்களா சார்? உங்க பையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து அவரை ஹை லெவல்ல கொண்டு நிறுத்தினது மட்டும்தான் சாதனை சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க நல்லவர் தான். புதுசா வர்றவங்களுக்கு வழி விட்டுட்டு அவங்கள வந்து களத்துல மோத விட்டு வேடிக்கை பாருங்க சார். நீங்களே அவங்கள அடக்கி ஒடுக்கி உள்ள தள்ளிடாதீங்க. களத்துல மோதி விட்டு யார் ஜெயிப்பாங்களோ அவங்களை நாங்க ஏத்துக்கிறோம். ஓகேங்களா?